தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நிறைய வைணவ தலங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கோம். நாம் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய வைணவ தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் பெருமாள் விஷ்ணு எப்படி கூப்பிட்டாலுமே 8 க்ஷேத்திரங்களில் சுயம்புவா அவர் காட்சியளிக்கிறார். அந்த 8 சுயம்பு க்ஷேத்திரத்தில் இதுவும் ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பெருமாள் எப்படி வந்தார் சுயம்புவா, இவருக்கான கோவில் எப்படி எழுப்பப்பட்டது, இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்திருக்கக்கூடிய வானமாமலை தோத்தாத்ரிநாதர் கோவில் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்த தோத்தாத்ரிநாதருக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் இருக்குது. ஏன் வானமாமலைக்கே அந்த பெயர் காரணமும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமான வரலாறு சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த வரலாற்று உண்மைகள் என்னங்கிறதையும் சேர்த்தே தெளிவு பெறலாம். இதற்கான விளக்கங்களை தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. வானமாமலை தோத்தாதிரி பெருமாள். நீங்கள் சொன்ன மாதிரி சுயம்பத்த க்ஷேத்திரத்தில் 8 க்ஷேத்திரங்கள் உண்டு. தெற்க ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரங்கள் சுயம்பா தோன்ன பெருமாள் அப்படின்னா வானமாமலை 1, 2வது ஸ்ரீரங்கம், 3வது ஸ்ரீமுஷ்ணம், 4வது திருப்பதி. இது 4மே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான க்ஷேத்திரங்கள். அதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா வானமாமலை தோத்தாதிரி பெருமாள். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இவருடைய அண்ணன் திருக்குறுங்குடி நம்பிராய பெருமாள், அவருடைய தம்பி தான் வானமாமலை தோத்தாதிரி பெருமாள் தெய்வநாயக பெருமாள். அவர் நம்மாழ்வார் தோன்றினத்துக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார். இதனுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா கரிமார பாண்டியன், அதாவது ஆழ்வார் திருநகரி, அந்த ஊரில் மன்னராக இருந்தார். அவருக்கு போர் பலம், பணபலம், படைபலம் எல்லாமே உண்டு. ஆனால் அவருடைய வம்சத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்றது தள்ளி போயினே இருந்தது. ஒருத்தர் சொல்லி திருக்குறுங்குடி மலை மேல் இருக்கின்ற நம்பிராய பெருமாளை போய் நீங்கள் சேவிச்சுட்டு வாங்க, அவசியம் அவர் ஒரு வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தன் மனைவியை கூட்டு அங்கே போய் அவருடைய சன்னதிக்கு போய் சேவிக்கிறார் கரிமார பாண்டியன். அவர் கனவுல தோன்றி உங்களுக்கு என்ன மாதிரியான குழந்தை தேவை அப்படின்னு கேட்கும்பொழுது உம்மை மாதிரி இருந்தால் தேவலை அப்படின்னும்பொழுது அவரே பிறப்பார் அவருக்கு. அதுதான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் பிறக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தவர் இந்த தெய்வநாயக பெருமாள். அதற்கு பரிகாரமாக, அதற்கு ஏதுவாக கரிமார பாண்டியன் அந்த கோயிலை கட்டி எழுப்புறார். அது எப்படி அப்படின்றது இவர் நம்பிராய பெருமாள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் புதையுண்டு இருப்பார், அங்கே சாரையாக எறும்புகள் போகும், மேலே கருடன் வட்டமிடுவார். அந்த இடத்துல நீ போய் தேடினீன்னா நிச்சயமாக திருக்குறுங்குடி பெருமாளுடைய தம்பி, அதாவது வானமாமலை தோத்தாதிரி பெருமாள் உமக்கு தெரிவார், அவரை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவரும் போய் பண்ணுவார். அதை பண்ணும்பொழுது அவருக்கு இவர் புதையுண்டு கிடக்கின்ற பெருமாளை எடுக்கும் பொழுது, அதாவது மண்ணை வெட்டுறதால அவர் தலை மேலே அந்த மண் வெட்டக்கூடிய கிடபாரி மண்வெட்டி பட்டு ரத்தம் பீறிட்டு வரும். அவர் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்றத மனசில் பட்டு பயந்து பெருமாளை வேண்டும் பொழுது பதட்டப்பட வேண்டாம், நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு என் தலையில் தேய்ங்க, இந்த ரத்தம் நின்றுடும் அப்படின்வார். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த நல்லெண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி வரலும் பெருமாளுக்கு எண்ணெய் தேய்ச்சி தான் தைலக்காப்பு தினந்தோறும் பிரதி தினமும் எண்ணெய் அவருக்கு தேய்ச்சி விடுற வழக்கம் உண்டு. எண்ணெய் தேய்க்கிறதால இந்த கோயிலுக்கு மடப்பள்ளி உள்ள மிளகாவே கிடையாது, மிளகு மட்டும்தான். இந்த எண்ணெயை தேய்ச்சி அதே போல் எண்ணெய் கிணறுன்னு உண்டு, அந்த வழிகின்ற எண்ணெயை அங்கே கொண்டு போய் சேர்த்து வரக்கின்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் எண்ணெய் கொடுப்பா, சின்ன ஒரு பாட்டிலில். அந்த எண்ணெயை யாரெல்லாம் தேய்ச்சிக்கிறாளோ உள்ளுக்கும் சாப்பிட்றாளோ அவளுக்கு பரிபூர்ண
ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் நிலைச்சிருக்கும். ஆனால் பட் இந்த எண்ணெயை வந்து முட்டிக்கால் கீழே வந்து தேய்ச்சிக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஏன்னா பெருமாளுடைய சரீரத்தில் பட்டு நமக்கு அது சேர்த்து கொடுக்கறதால யாருக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது திருமணம் தள்ளி போகிறது, குழந்தை பேர் தள்ளி போகிறது, உடல் உபாதைகள் இருக்குது, தீராத ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ இந்த எண்ணெயை போய் அவள் தேய்ச்சி சாப்பிட்றா அப்படின்னும் பொழுது சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். நிச்சயமாக கிட்டத்தட்ட தீர்த்தமாகவே இந்த எண்ணெய் வழங்கப்படுது. தைலம் அதுக்கு தான் 365 நாளுமே தைலாபிஷேகம் தான் இல்லையா பெருமாளுக்கு? தினந்தோறும் நான் தான் சொன்னேன், அன்னைக்கு அவரை எப்போ கண்டுபிடிச்சா எடுக்கிறாளோ பூமியிலிருந்து இன்னி வரலும் பெருமாளுக்கு வந்து தினந்தோறும் பிரதி தினமும் எண்ணெய் காப்பு தான், ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல். அதனால தான் மடப்பள்ளியில் வந்து இவருக்கு வந்து நைவேத்தியம் கூட மிளகா கிடையாது, மிளகு மட்டும்தான். மிளகு தான் அவ்வளோ விசேஷம். இது நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்ட ஒன்று தான். யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அன்றைக்கி வந்து மிளகு மட்டும்தான் சாப்பிடுவோம், மிளகாய் கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஒரு ஐதீகம், நம்மளுடைய வழக்கம். நிச்சயமா அந்த ஐதீகம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வந்து கடவுளே வழிவகுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இன்றளவும் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு தான். ஸோ அதை வந்து கடவுளே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு, இன்னும் நாம தான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இங்கே ஸ்ரீவரமங்கை இருக்காங்க இல்லையா, அவங்களும் பயங்கர பிரசித்தி. கிட்டத்தட்ட பெருமாளை வந்து வேண்டி விரும்பி இங்கே வந்திருக்காங்க இல்லையா, அதற்கும் ஒரு கதை உண்டு, அந்த கதையும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான தாயார். அந்த அம்மாவை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு மனசில் தனி சந்தோஷம், சிரிப்பு, ஒரு பூரிப்பு, அந்த புல் அரிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஃபீல் உண்டு. இந்த அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து பொன்னிக்கால் ஜீயருடைய குழந்தை தான் வந்து ஸ்ரீவரமங்கை தாயார். இந்த அம்மா வந்து திருப்பதிக்கு பயணம் பண்ணுறா. திருப்பதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வெங்கடாஜலபதிக்கு திருமணம் பண்ணோம், கல்யாண உற்சவம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அம்மா ஸ்ரீவரமங்கை தாயார், என்னுடைய தோப்பனார் பொன்னிக்கால் ஜீயர் வந்திருக்கார், நான் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீவரமங்கை தோத்தாதிரி பெருமாளுடைய இடம் வானமாமலையை சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் கூட அனுப்பி வைங்கன்னும் போது அவர் இங்கே கூட்டின்னு வந்து இங்கே வந்து திருமணம் பண்ணி வைப்பார் தெய்வநாயக பெருமாளுக்கு. இது ஐதீகம் என்ன அப்படின்னா, உண்மை இன்றைக்கும் இன்றளவும் வந்து தை பொங்கல் அடுத்த நாள் கண்ணுப்படி வைப்பாள். தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து பிறந்த வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கண்ணுப்படி வைக்கிறது, தன் கூட பிறந்தவங்க தன்னுடைய தோப்பனார் அப்பா அம்மா எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துக்காக காக்காப்பிடி கண்ணுப்பிடின்றது ஒரு வழக்கம் உண்டு. இன்றைக்கும் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து அது ஒரு பெரிய உற்சவமாகவே வந்து வானமாமலையில் கொண்டாடுறது உண்டு. இதுதான் வந்து ஸ்ரீவரமங்கையுடைய தனி சிறப்பு. இந்த கோயிலுடைய தலவிருட்சம் அப்படின்னா மாமரம் தான். இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கத்தில் ஸ்ரீவரமங்கை தாயாருடைய பின்பக்கமே நிறைய மாமரங்கள் இருக்கும். அந்த மாமரங்களை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப தனி சுவை. சேவிக்கிறதே, அது போய் நம்ம தரிசிக்கிறதே ரொம்ப நல்ல ஒரு பெரிய பாக்கியம், ஆத்மார்த்தமாக இருக்கும். அதை சுவைச்சு பார்க்குறது, அந்த பழத்தை சுவைச்சு பார்க்குறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய கொடுப்புனா அது பாக்கியம் இருக்கணும். நிச்சயமா. இப்போ நீங்க சொன்ன விஷயம் இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கு. காக்காப்பொடி கண்ணுப்பொடி வைக்கிறது வந்து மாட்டுப்பொங்கல் தினத்தன்று காலையில அந்த 3 நிற சாதங்களை வச்சு அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம கலந்து காக்காப்பொடி கண்ணுப்பொடி இன்றளவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பெரிய வைபவமாகவே ஒரு உற்சவமாகவே அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தாயார் பொறுத்தவரையிலும் ஸ்ரீவரமங்கை தாயார் எப்படி வந்து திருப்பதியில் அலமேலுமங்கை தாயாரோ அதே போல் ஸ்ரீவரமங்கை தாயார் உண்டு. இந்த அம்மாவை போய் நம்ம சேவிக்கிறோம், அங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த தாயார். திருநெல்வேலி போகிறவங்க அவசியம் சேவிக்க வேண்டிய முக்கியமான ஸ்தலம் வந்து ஸ்ரீவரமங்கை தாயார் தெய்வநாயக பெருமாள். இங்கே அழகாக வந்து கோவிலுடைய வரலாறுலாம் சொன்னீங்க, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொன்னீங்க. எந்த ஒரு இடத்துல 108 திவ்ய தேசங்களில் ஒரு தேசம் இருக்கோ கட்டாயமாக அங்கே வந்து பெயர் காரணமும் இருக்குது, அந்த ஊருக்கே ஒரு பெயர் காரணம் இருக்குது. இந்த தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் வானமாமலை தோத்தாத்ரிநாதர் பெருமாளுடைய கோவில் வரலாறு என்ன, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெருமாள் நமக்கு எப்படி அருள் புரிகிறாரு, ஸ்ரீவரமங்கை அங்கே எப்படி வந்தாங்கங்கிறதெல்லாம் அற்புதமான வரலாற்று உண்மைகளை நம்ம கேட்டு தெளிவு பெற்றுட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எப்போவுமே ஒரு இடத்துல திவ்ய தேசம் இருக்குன்னா அந்த ஊர் பேரே உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இங்கே வானமாமலை நாங்குநேரி அப்படிங்கிறதுக்கே ஒரு காரண பெயர் தானே? நிச்சயமாக. வானமாமலை
அப்படின்னு சொன்னாலே வானம் அளவுக்கு, வானத்தை தொடுற அளவுக்கு மலைகள் உயர்ந்து இருக்கும். அதனால தான் இந்த ஊருக்கு பேரே வானமாமலை. அந்த இடத்துக்கு பேர் நாங்குநேரி. 4 ஏரிகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து பெருமாள் சுயம்பாக இருந்தார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வயம்பக்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். இந்த கோயிலுடைய அமைப்புக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சார்ந்து இந்த 4 ஏரிகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அதுவே ஒரு பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு விஷயமாக இந்த கோயிலுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இந்த ஊருக்கு நாங்குநேரின்ற பேர் உண்டு. இந்த கோயிலுடைய மூலவருடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருமாள் அமர்ந்த கோலத்தில், அதாவது ஒரு கால், அதாவது வலது கால் மடித்து இடது கால் தொங்க விட்டு ஆதிசேஷன் குடைப்பிடிக்க சேவிக்கும் பொழுதே மன திருப்தி, ஒரு நல்ல சந்தோஷம். நம்ம அவர் போய் சேவிக்கும் போதே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சிருவார் இந்த பெருமாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசில் தோன்றிடும். அந்த அளவுக்கு நமக்கு திருப்தியாக இருக்கும். இவர் நம்ம உள்ளே சேவிக்க போகும்போதே தூண்களில் நரசிம்மருடைய அமைப்பு நிறைய தூண்களில் இருக்கும். அதுலேயும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்ம சேவிச்சுட்டு தான், பிரதர்ஷனை பண்ணிட்டு தான் உள்ளே போய் நம்ம சேவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கே தோணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தூண்கள் நரசிம்மர். பெருமாள் எப்படி நமக்கு சேவை சாதிப்பார் அப்படின்னா, கிட்டத்தட்ட சூரியன், சந்திரன், அதே மாதிரி ஸ்ரீதேவி, பூதேவி, பிருகுமுனிவர், மார்க்கண்டேய மகரிஷி, அப்புறம் வந்து திரிலோத்தமை, இவ எல்லாரோடையும் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் பெருமாள். அது மட்டும் இல்லாமல் கருடாழ்வாரும் விஸ்வக்ஷேனரும் சேர்ந்து 11 சன்னதிகள் சுயம்பா இங்கே தோன்றிருக்கு அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த விஷயத்தில் இவ எல்லாரையும் நம்ம பார்க்குறது நமக்கு வந்து அந்த கண்ணே நமக்கு பத்தாதுன்னு சொல்லுவாள்ல, அந்த அளவுக்கு கூட நிறைய சன்னதிகள். ராமர் உண்டு, கோபாலகிருஷ்ணன் உண்டு, லக்ஷ்மி நாராயணர் உண்டு. இந்த இத்தனை சன்னதிகளும் நம்ம சேவித்து முடித்து இந்த கோயிலை பிரதர்ஷனை பண்ணி வந்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஆகிடும் நம்ம பிரதர்ஷனை பண்ணி சேவிச்சுட்டு வரத்துக்கே. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக கட்டி வைத்திருக்கின்ற ஒரு அற்புதமான சிற்பங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன் நான், சுயம்பக்த க்ஷேத்திரத்தில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் அப்படின்றது. இது எல்லாமே, இந்த கிரெடிட் எல்லாமே யாருக்கு போகும்னா கரிமார பாண்டியன் தான். அதனால தான் பெருமாளே அவருக்கு குழந்தையாக நம்மாழ்வாராக பிறக்கிறார். நம்மாழ்வாரை போய் எல்லா பெருமாளும் சேவித்து மங்களாசாசனம் பெற்றார். அதனால தான் இந்த கோயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இன்னும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மாழ்வாருக்கு இங்கேயும் சரி, அதாவது நம்மளுடைய திருக்குறுங்குடியிலையும் சரி, இவங்க அண்ணனுடைய கோயிலையும் சரி, இங்கே வனமாமலை தோத்தாதாரி பெருமாளும் கிடையாது, சன்னதின்றது கிடையாது. ஆனால் நம்மாழ்வார் சடாரியில் இருக்கார் அப்படின்னா அது வந்து வனமாமலையில் மட்டும்தான். ஏன்னா நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு பின்னர் அவள் வந்து துளசி கொடுத்ததுக்கப்புறம் சடாரி ஒவ்வொருத்தருடைய தலையில் வைக்கிறா அப்படின்னா, அந்த சடாரி மேலே வந்து நமக்கு நம்மாழ்வாருடைய சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம். வேறு எந்த கோயிலையுமே கிடையாது. ஏன் நம்மாழ்வார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுதான் சொன்னேன். நம்ம இவருடைய அண்ணன் நம்பிராய பெருமாளே நம்மாழ்வாராக பிறக்கிறார். அவர் பிறந்து 16 வருஷங்கள் வாய் பேசா மௌனியாக இருந்தார். மற்ற அது 16 வருஷத்தில் எல்லா மங்களாசாசனமும் பாடி அவர் மறைஞ்சு போகிறார். இதுதான் வந்து நம்மாழ்வாருடைய தனித்துவம். இதனால தான் எல்லாருமே ஆழ்வார்களில் தலை சிறந்த உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய் மொழிக்கு ஒப்பு, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் உருவாகிறதுக்கான முக்கியமான ஸ்தலம் இது நம்மளுடைய வானமாமலை தான் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து ஒரு விசேஷமான பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலத்துல நாமளும் போய் தரிசனம் பண்ண அவசியம் சேவிக்க வேண்டிய முக்கியமான ஸ்தலத்துல இது உண்டு. எப்பவுமே வந்து ஒரு ஸ்தலத்துல வந்து இத்தனை விசேஷங்கள் இருக்குன்னா முன்காலத்துல ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கும். அது மாதிரி பெரிய பெரிய சேத்திரங்களுக்கும் அகஸ்தியருக்கும் ஒரு தொடர்பு உண்டு இல்லையா? இந்த சேத்திரத்திலையும் அகஸ்தியருக்கு தொடர்பு உண்டா? அகஸ்தியருக்கு நிச்சயமாக இந்த கோயிலில் ஒரு தனி சன்னதியும் உண்டு. இந்த கோயிலுக்கும் அகஸ்தியருக்கும் தனி சிறப்பு உண்டு. இது ஏன் அப்படின்னா, அகஸ்தியர் ஜெனரலாகவே பார்த்தீங்களா கைலாயத்திலிருந்து வந்து இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் தங்கி அவர் வந்து நிறைய கைங்கரியங்களையும் காரியங்களையும் ஈஸ்வரனுக்காக பண்ணார். ஆனால் பெருமாளுக்காக இங்கே வந்து இங்கே சேவித்து அவர் பயணம் பண்ணார் அப்படின்றது வந்து
இந்த நாங்குநேரியில் அதுக்காக தான் அவருக்கு தனி சன்னதியே அமைச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். வேற எந்த பெருமாள் கோயிலும் அகஸ்தியருக்கு ஜெனரலாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பட் இந்த கோயிலில் அகஸ்தியருக்கு தனி சன்னதி உண்டு. அவசியம் இந்த கோயிலை வந்து பிரதர்ஷனம் பண்ணுறவா போய் சேவிக்கிறவா எல்லாரும் வந்து அகஸ்தியரை சேவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு தலம். திருநெல்வேலியில் ஜெனரலாக எல்லா கோயிலுக்கும் பயணப்பட்டவர் அகஸ்தியர், எல்லா கோயிலுக்கும் சம்மந்தப்பட்டவர் அகஸ்தியர். அவர் காலடி மண் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடமே வந்து ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடமாக தான் இருக்குது இன்றைக்கும். இன்னி அளவில் அந்த அளவுக்கு அகஸ்தியர் ஜெனரலாகவே நம்ம ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு பெருமாளுக்கும் அவர் போய் தன்னுடைய கைங்கரிகளை செய்திருக்கிறார். அவருக்கும் தனி சன்னதி, தனி ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மகத்துவமான முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மாபெரும் முனிவர்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு தங்கி அந்த பெருமாளை சேவிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கான ஒரு சில விசேஷங்களை பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது இன்னும் மகத்துவமாகுது. நமக்கான பல நன்மைகள் அங்கே கிடைக்குங்கிறத அவங்க முன்கூட்டியே சொல்லி வச்சுருப்பாங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்போ நிறைய சன்னதிகள் இருக்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போது விசேஷமான தினங்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பெருமாளுக்குமே ஒவ்வொரு நாள்கள் வந்து விசேஷமான தினங்களாக நம்ம கொண்டாடுறோம். எல்லா பெருமாள் கோயிலையும் எப்படி வைகுந்த ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமோ, இந்த கோவிலில் வைகுந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த அளவுக்கு வந்து பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா தான் வந்து வைகுந்த ஏகாதசி. இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனடிக்கால் ஜீயருடைய 8 முக்கிய சிஷ்யர்களில் மணவாள மாமணிகளுக்கு தனி சிறப்பு உண்டு. நீங்கள் இந்த கோயிலில் உள்ள பிரதர்ஷனம் பண்ண போகும்பொழுதே வலது கை பக்கத்தில் வந்து மணவாள மாமணிகளுக்கு தனி சன்னதி உண்டு. பெருமாள் அவருடைய இப்போ ஜெனரலாக நீங்கள் திருநெல்வேலி கோயிலுக்கு எங்கே ட்ராவல் பண்ணாலுமே காலையில் 6-5 மணிக்கெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவாங்க பெருக்கிட்டு. இது வந்து நம்ம இந்த பக்கம் வடக்கு பக்கத்தில் பார்க்க முடியாது, தெற்கு பக்கத்தில் தான். 6 மணிக்கு கோயிலை திறந்து 11-11:30க்கெலாம் சாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஏர்லியாக எழுந்து சீக்கிரமாக காரியங்களை முடிக்கக்கூடியவர்கள் தெற்கு தான். அது ஏன் அப்படின்னா அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா அது தாமிரபரணி தண்ணினால தான். அந்த தாமிரபரணி தண்ணிக்கு உள்ள ஒரு சிறப்பே இந்த மக்களுக்கு நமக்கு தெரியும். நம்ம தான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆடட் விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அந்த தாமிரபரணி தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷா குளிப்பா, வராகர் குளிப்பர், அதாவது பன்றி குளிக்கும், வண்ணார் துணி துவைப்பர், நுரை இருக்கும், இவர் சோப்பு போட்டிருப்பார், மனுஷா குளிப்பா, அங்கே வராகர் குளிப்பர், எருமாடு கூட குளிக்கும். ஆனால் அந்த தண்ணியில் நம்மளும் போய் குளிப்போம், ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு தனி சிறப்பு பெற்ற தண்ணீர் தான் வந்து தாமிரபரணி தண்ணி. நம்ம இங்கே தான் வந்து நம்ம ஜொக்கோசியில் குளிக்கிறோம், ஷவரில் குளிக்கிறோம், எவ்வளவோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் பட் அந்த ஊர் மக்களுக்கு எதுவுமே இல்லை. அது என்ன தனி சிறப்புன்னா தாமிரபரணி தண்ணி. அந்த தண்ணி தான் அவளை சீக்கிரமாக எழுப்பி அவங்களுடைய காரியங்களை பண்ண முடிச்சு நல்ல விஷயங்கள் பண்ணுது. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா மணவாள மாமணிகளுடைய சன்னதியை திறந்து அவருக்கு கைங்கரியங்கள் முடிச்சக்கப்புறம் தான் பெருமாளுடைய சன்னதியை திறக்கப்படும். இதுதான் மணவாள மாமணிக்கு முதல் மரியாதை அவருக்கு தான் வானமாமலையில் பொறுத்தவரையிலும். எதனால் ஏன்னா புனடிக்கால் ஜீயருடைய 8 முக்கிய சிஷ்யாக்களில் முதல் சிஷ்யர் அவர் தான். சூப்பர். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சன்னதியிலுமே வந்து ஒவ்வொருத்தர் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்காங்க. நாம் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண் பத்தாது, பண்ணே பத்தாது, நேரமும் அவசியம் பத்தாது. மினிமம் ஏன்னா இந்த கோயிலே ரொம்ப விசாலமான கோயில், ரொம்ப பெரிய கோயில். அது நம்ம அதை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம சன்னதியாக போய் சேவிச்சுட்டு அங்கே கொடுக்குற சீத்தம் சடாரி அதெல்லாம் வாங்குறது 2ஆம் பட்சம். நீங்கள் ஜெனரலாக போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது அப்படின்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் நின்று பெருமாளை சேவிச்சுட்டு திருப்தியாக நம்ம வந்து அமர்ந்து உட்கார்ந்து வரத்துக்கு நிச்சயமாக அரை நாள் ஆகிடும். நான் எப்போவுமே சொல்லுவேன், எங்கே போனீங்கனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அமர்ந்து உட்கார்ந்து நல்ல ஒரு திவ்யமாக ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை போல் ஒரு மன நிம்மதி வேறு எதுவுமே கொடுக்காது. நிச்சயமாக கோயிலுக்கு போய் நம்ம என்ன மாற்றம், நமக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி மாறும் அப்படின்றது வந்து அந்த இருக்கக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது தான், அங்கே இருக்க நீரை வந்து நம்ம பருகும் பொழுது தான். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு தனி காற்று அமைப்பு இருக்கும். நம்ம அந்த ஒவ்வொரு பிரதானமான கோயில்களிலும் அந்த ஈக்குவேட்டர் லைன் அப்படின்ற ஒரு லைனில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் முக்கியத்துவம். 10ஆவதுக்கு அங்கே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. ஆழ்வார்கள் பெருமாளோட வசதி, அந்த ஆழ்வார்களுடைய கால் பாதம் பட்டு அங்கே இருக்கிறது அப்படின்றதால அது இன்னும் மகத்துவம். அந்த காற்று அந்த தண்ணி மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நிச்சயமாக மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க சென்று வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று தான்
நம்மளுடைய வானமாமலை ஸ்ரீ தோத்தாத்ரிநாதர் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நம்மளுக்கு ரயில் போக்குவரத்தும் இருக்குது, பேருந்து வசதியும் இருக்குது. அங்கிருந்து நாங்குநேரிக்கும் எல்லா வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் சென்று வழிபடணும் நம்மளுடைய வானமாமலை தோத்தாத்ரி பெருமாளை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நல்ல ஒரு நேரம் எடுத்து அங்கே சென்று ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு போங்க. கட்டாயமாக மாற்றம் அப்படிங்கிறது நிகழும். மறக்காமல் ஸ்ரீவரமங்கை தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மாற்றங்களை அற்புதமாக அவளும் நிகழ்த்தி கொடுப்பா. தைலம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி முட்டிக்காலுக்கு கீழே தரவாமல் பார்த்துக்கோங்க. பெருமாளோட பட்டு வந்ததுனால, பெருமாள் மேலே பட்டு வந்த தைலம் அப்படிங்கிறதுனால முட்டிக்கால் கீழே தரவாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ தோத்தாத்ரி பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்குநேரியில் அமைந்திருக்கக்கூடிய வானமாமலை ஸ்ரீ தோத்தாத்ரிநாதர் கோவிலுடைய வரலாறு என்ன, எப்படி பெருமாள் அங்கே சுயம்புவாக காட்சி அளிக்கிறாரு, ஒவ்வொரு கோவிலும் பெருமாள் ஒவ்வொரு விதமாக காட்சி அளிப்பார், இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிக்குடையராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் அந்த கோவிலுடைய வரலாற்று பின்னணிகளும் அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக விளக்கமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி மேடம். ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவர் திருவிழிகளே சனம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவிழிகளே சனம் சனம் சனம்.